இன்னைக்கு ஈஸியாக பால் வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் பாலும் சர்க்கரையும் மட்டும்தான். நெய் கூட அந்த அளவுக்கு தேவைப்படாது. பால் வந்து 200 ml பால், அதாவது ஒரு டம்ளர் பால் நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச பால். அதில் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் 200 கிராம்ஸு. இதை வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம், கட்டிகள் இல்லாமல். நார்மலாக கரண்டி வச்சு பீட் பண்ணுறத விட விஸ்க் வச்சு பீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே கட்டிகள் இல்லாமல் அழகாக பீட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி திக்காகிறதுக்கு. அதுக்கு பதிலாக இது ஒன்று பண்ணிக்கலாம். அதாவது 200 ml பால், 2 லிட்டர் பால் வச்சு பண்ணுறதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 200 ml பால், அப்புறம் 200 கிராம்ஸ் பால் பவுடர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் சேர்க்குறதுக்கு சமானம். திரும்ப வந்து நான் ஒரு அரை லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சூடு பண்ணி வச்சுருக்க பால் தான். அதையும் அதிலே ஊற்றி அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இரும்பு கடாயில் தான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நார்மலாக நீங்கள் வந்து அலுமினியம் நான்ஸ்டிக்லலாம் பண்ணுறத விட வந்து இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம். ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் எடுத்து உள்ளே விட்டுட்டே இருக்கணும். அதுதான் இதுக்கு ப்ரொசீஜரே. மற்ற மாதிரி சக்கரைக்கெலாம் வந்து பெருசாக அளவுலாம் கிடையாது. நான் மொத்தத்துலேயே இவ்வளோ பாலுக்கு வந்து, அதாவது 200 ml பாலுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் தான் சர்க்கரை சேர்க்குறேன் நான். பால் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுண்ட விட்டுட்டே இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரத்தில் வர ஏடு எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா 1 கப் சர்க்கரை, அதாவது 400 கிராம்ஸ் சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 400 இல்லை, கால் கிலோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸு, 200லேருந்து 250 கிராம்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். சைட்லேயும் அடி பிடிக்காது, சைட்லேயும் பிடிக்காது, அதே நேரம் அடியிலையும் அடி பிடிக்காது. அப்படியே பொறுமையாக எனக்கு வந்து இது செய்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. இதே நீங்கள் நார்மலாக வந்து 2 லிட்டர் பால் இல்லை 1 லிட்டர் பால் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1/2 hour to 1 hour ஆகும் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. நெய் கூட நான் பெருசாக சேர்க்கலை. ஒரு கரண்டி இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில், நம்ம எந்த பிளேட்டில் வந்து கேக்கை ஊற்றி ஷேப் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் நெய் தடவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சிம்லேயே தான் வச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வைக்கவே இல்லை. ஃபுல்லாக வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அடி பிடிச்சிட்டே இருக்கும், திக்காக ஆக அடி பிடிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி ஓவராக பபிள்ஸ் வந்து மேலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதா, இதுதான் ஸ்டேஜு. இப்போ பாத்திரத்தில் போட்டுட்டு லெவல் பண்ணிக்கணும். பாருங்கள் எல்லா பக்கமும் நெய் எப்படி மிதந்துட்டுருக்குன்ட்டு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டில் தட்டிட்டு கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு வந்துட்டு நார்மல் பிளேட் எடுத்து அதை 4 ஓரத்துலையும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தட்டினேன், வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷேப் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து கத்தியில் நெய் தடவாமல் ஷேப் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்திலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதில் ஒட்டாமல் வரும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து கத்தியில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நெய் தடவி பண்ணும்போது அது மாதிரிலாம் இருக்காது.
அப்புறம் இதை வந்து அப்படியே வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறேன் நான். இதில் பாதாம் இல்லைன்னா வந்து முந்திரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். சில பேர் வந்து பிஸ்தா வச்சும் டெக்கரேட் பண்ணுவாங்க. கடையிலலாம் பார்த்திங்கன்னா பாதாம் இல்லைன்னா பிஸ்தா வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி பாதாம் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பால் கேக். நமக்கு கடையிலலாம் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்குதுல அந்த கேக். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், கேக் ரெடி. தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.